ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். அருமையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய நிறுவனம் ஏப்ரல் மேக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆஃபர், அதாவது க்ரோ யுவர் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு இதில் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களிடையே பேசுவதற்காகத்தான் இந்த வீடியோ. முழுசாக பாருங்கள், எல்லா விதமான கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ முதல்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது என்னென்னா ஃபாஸ்டர் ஐடி ஃபியூச்சர் ஏப்ரல்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்டர் ஐடி அப்படின்னா என்ன? ஃபாஸ்டர் ஐடி அப்படிங்கிறது, நீங்கள் யாரை நம்மளாம் யாரை ஸ்பான்சர் பண்ணுறோமோ நமக்கு கீழே ஸ்பான்சர் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போது கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு கீழே ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ராஸ்பெக்ட், அதாவது உங்களுக்கு தெரிந்தவர், உங்களுடைய உறவினர், அவரை உங்களுக்கு கீழே இல்லை, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் கூட நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது வரக்கூடியதான் ஃபாஸ்டர் ஐடி. உங்களுக்கு விளக்கிறதுக்காக ஒரு சின்ன இது காமிக்கிற பாருங்க. இதுதான் நம்மளுடைய நெட்வொர்க்குன்னு வச்சுக்கோங்க. அந்த யூ அப்படிங்கிறதா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலே அப்ளைனாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஐடி ஃபாஸ்டர் ஐடியாக மாறிடும். நீங்கள் இப்போ உங்களுடைய ப்ராஸ்பெக்டை நடுவில் கடைசியில் எங்கே வேணாம், எந்த இடத்துல வேணால் நீங்கள் அவங்கள ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ அப்போது யார்கிட்ட கீழே பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஐடி அப்ளைன் ஐடியாக மாறிடும். ஸோ அவங்களுக்கு கீழே அவங்களுடைய அந்த ஸ்பான்சர் டீட்டெயில்ஸு இதாகிடும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன உதாரணம். இப்போ உங்களுக்கு நம்மளுடைய ஆப் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆப் எடுத்துக்கோங்க. இந்த ஆப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஆப்பை வெஸ்டீஜை உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு உள்ளே போயிட்டோம்னா இது ஓப்பன் ஆகும். இப்போ ஆட் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ளே போனீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல உங்களுடைய ஃபாஸ்டர் ஐடின்னு இருக்குது, இங்கே அப்ளைன் ஐடி இருக்குது. உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதா இது அப்படியே இந்த அப்ளைன் ஐடியெலாம் போட்டு இப்படியே பண்ணிடலாம். இப்போ யாருக்கு கீழேயாவது நீங்கள் ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்களுடைய இங்கே பிடிச்சிக்கோங்க, அவங்களுடைய இங்கே ஐடி நம்ம ஐடி இருக்கு இல்லைங்களா, இந்த ஐடியை நீங்கள் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணலாம். நான் இப்போ பாருங்கள் கரெக்ட் பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணுறேன். இம்மீடியட்டாக பாருங்கள் அங்கே ஐடி மாறிடுது. அவர் வேலிட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சொல்லுது. இப்போ இதுக்கு கீழே உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயினிங் கொடுத்துடலாம். ஜாயினிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த யார் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்களோ அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போயிடும். ஸோ அவங்களுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய கேஒய்சி இதெல்லாம் பண்ணணும். இது நார்மல் ப்ரொசீஜர். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபாஸ்டர் ஐடினா என்ன, எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய ஆஃபருக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் கோ இன்டு தி ப்ரெசன்டேஷன். ஸோ இதுபடி நம்ம பண்ணுறோன்னா நம்ம ஆஃபர் என்ன சொல்லுது பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ஜாயினிங்கை நம்ம வெஸ்டீஜ் 2.0 மொபைல் ஆப்பில் தான் பண்ணணும். பிஓஎஸை யூஸ் பண்ணக்கூடாது. பிஓஎஸில் யூஸ் பண்ணி ஜாயினிங் போட்டிருந்தோம்னா இந்த ஆஃபருக்குள்ளே நம்ம வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை உங்களுடைய பீப்புள் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை காமிங்க. முதல் விஷயம், வெஸ்டீஜ் பிஓஎஸில் ஜாயினிங் போடாதீங்க. போட்டிங்கன்னா இந்த ஆஃபருக்குள்ளே நம்ம வர முடியாது. வெஸ்டீஜ் 2.0 மொபைல் ஆப் மூலிமா தான் இது. ஏன்னா அங்கே தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஆஃபருக்குள்ளே நம்ம நுழையணும்னா, புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃபருக்குள்ளே நம்ம நுழையணும்னா நம்மளோ யார் நுழையணுமோ அவங்க அந்தந்த மாதம் ஏப்ரல் மேக்கு தான், இந்த 2 மாதம் தான் இந்த ஆஃபர். ஸோ ஏப்ரல் மேல 2 மாதமும் மாதம் முடிவதற்குள்ள 100 PV சிங்கிள் இன்வாய்ஸில் பண்ணணும். இது புரிஞ்சிருச்சா? நம்ம சிங்கிள் இன்வாய்ஸில் 100 PV பண்ணிடணும். கரெக்டுங்களா? யார் உள்ளுக்குள்ளே போகணுமோ அவங்க 100 PV 2 மாதமும் சிங்கிள் இன்வாய்ஸில் பண்ணணும். ஃபைன், ஓகே. இப்போ நம்ம பண்ணுறோம், நமக்கு எலிஜிபிள். இந்த 100 PVக்காக நமக்கு எந்த பாயிண்ட் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம். எப்படி ஸ்பான்சர் பண்ணுறோம்? நமக்கு கிளையே ஸ்பான்சர் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம ஃபாஸ்டர் ஐடியா வச்சு வேறு யாருக்கு கிளம்ப நான் ஸ்பான்சர் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்படி நம்ம யாரை ஸ்பான்சர் பண்ணுறோமோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்கள மாதம் முடிவதற்குள்ளே, ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளே, மே மாதம் முடிவதற்குள்ளே 100 PV பண்ண வச்சோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் இங்கே போட்டு பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 PV. யாரை ஸ்பான்சர் பண்ணுறோமோ அவங்க 100 PV பண்ணணும். அந்த 100 PV ஒரே இன்வாய்ஸில் பண்ணணுமா? அவசியம் இல்லை. மல்டிபிள் இன்வாய்ஸில் கூட பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? அப்படி பண்ண வச்சோம்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி நல்லா கவனிங்க. இங்கே டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. 6 பாயிண்ட் அப்படின்னா 600 PV நமக்கு கீழே
600 PV ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி ஒருத்தரோ 2 பேரோ கரெக்டுங்களா, அது வச்சுக்கோங்க. நம்ம கீழே ஸ்பான்சர் ஆகி ஸ்பான்சர் ஆனவங்க 600 PV பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 பாயிண்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிமம் 2 டவுன் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணிவிட்டு அவரே இந்த மாதமும் ஒரு 300 PV, அடுத்த மாதமும் ஒரு 300 PV வாங்க வைக்கிறோம். அப்போ என்னாச்சு, டோட்டலாக 600 PV வந்துருச்சு. ஆனால் இது செல்லுபடி ஆகுமானா செல்லுபடி ஆகாது. ஏன், குறைந்தபட்சம் 2 பேரை வச்சு அதை பண்ணணும், ஒரே ஆளில் பண்ணக்கூடாது. இது புரிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஓகே. ஸோ அப்படியே அப்போது 2 பேராவது நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். 2 மாதமும் சேர்ந்து 6 பாயிண்ட், அப்படின்னா 600 PV நம்ம யாரை ஸ்பான்சர் பண்ணமோ அவங்க வாங்கினுடைய PV வந்து 600 பாயிண்ட்டுக்கு வந்தது அப்படின்னாக்கா தென் நமக்கு எலிஜிபிள் எவ்வளவுங்க, 6 பாயிண்ட் எலிஜிபிள். 6 பாயிண்ட் வந்துடுச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு, 1200 ரூபாய் ரொக்கம் நமக்கு நம்மளுடைய போனஸ் பேமெண்ட்டில் கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும், மே மாத பே அவுட் ஜூனில் பண்ணுறாங்க இல்லையா, அதில் போட்டு தருவாங்க. ஓகேங்களா. இதுவே நம்ம 12 பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 1200 PV நடந்துருக்கணும். புரியுதுங்களா. அப்போ 1200 பண்ணும்போது 2 பேரை வச்சு பண்ணிடக்கூடாது, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 4 பேர். புரியுதுங்களா. அல்லது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 18 பாயிண்ட் 1800 PV, அது குறைஞ்சது 6 பேராவது இருக்கணும். 6 பேராவது நம்ம ஸ்பான்சர் பண்ணணும். இப்படி பண்ணியிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குறைஞ்சது தான் 6, மேக்ஸிமம் பற்றி எந்த கணக்கும் இல்லை. ஒரு உதாரணமாக இந்த 6 பாயிண்ட் மினிமம் 2 டவுன்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம ஒரு 4 பேரை ஸ்பான்சர் பண்ணி ஒருவர் 100 100 100 ஒருத்தர் 200 அப்படி பண்ணுறாரு, அப்படி 600 வருது, குட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 பேருக்கு 2 பேருக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா. அதே மாதிரி இதில் இன்னொரு மிக முக்கியமான கவனம் இதில் இல்லை, அமெண்ட்மெண்ட் கொண்டுருவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒருவர் வந்து நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கார், இப்போ நம்ம 2 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, 200 PV பண்ணுறாரு, இன்னொருத்தர் 400 PV பண்ணுறாரு. இப்போ எவ்வளோ ஆச்சுங்க, 600 PV வந்துருச்சு, 2 ஸ்பான்சர் இருக்குது, 600 பாயிண்ட் இருக்குது, 6 பாயிண்ட் வந்துருச்சு. நம்ம எலிஜிபிளா அப்படின்னு கேட்டாக்கா நாட் எலிஜிபிள். ஏன் நாட் எலிஜிபிள் இல்லை, ஒருவர் எவ்வளவு PV வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த ஸ்கீமுக்காக அவங்க எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னா ஒரு ஆள்கிட்டேருந்து 300 PV தான் எடுத்துப்பாங்க. அவர் 500 பண்ணலாம், 600 கூட பண்ணலாம், பட் அவருடைய இதுபடி 300 PV தான். அப்போ 3 பாயிண்ட் தான் கிடைக்கும். அப்போ இந்த பக்கம் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம், 2 PV 200 PV பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஆச்சு, 5 பாயிண்ட் தான் ஆச்சு, 6 பாயிண்டில். இப்போ புரியுதுங்களா. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மினிமம் ஸ்பான்சர் இவ்வளோ பேரை வச்சு அதை பண்ணியிருக்கணும். இப்போ 1606 பாயிண்ட் அப்படின்னா மினிமம் 2 ஸ்பான்சராக இருக்கும், மினிமம் தான். 4 பேரை ஸ்பான்சர் பண்ணி கூட நம்ம பண்ணலாம், 5 பேரை பண்ணி கொடுக்கலாம், 6 பேர் ஆளுக்கு 100 100 100 அப்படி கூட ஓகே தான். அதே சமயம் 2 பேரை வச்சு பண்ணுறோம், ஒருத்தர் 500 ஒருத்தர் 400 ஒருத்தர் 200, இது செல்லுபடி ஆகுமா, ஆகாது. 500 100 செல்லுபடி ஆகாது. ஏன், ஒருவர் செய்யக்கூடிய PVயில் 300 தான் எடுத்துப்பாங்க. அப்படி இந்த கணக்கு இருக்குது. இது புரிஞ்சிருச்சுங்களா. ஃபஸ்ட் பாயிண்ட் 1. அடுத்தது, இந்த மாதம் ஒரு உதாரணமாக நம்ம ஸ்பான்சர் பண்ணவர் 125 PV பண்ணுறாரு. ஓகேங்களா. அடுத்த மாதம் என்ன பண்ணுறாரு, 175 PV பண்ணுறாரு. இப்போ டோட்டலாக 100 100 200 தானா, இல்லை, 125 + 125 300, 3 பாயிண்ட் நமக்கு வந்துடும். திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், நம்ம ஸ்பான்சர் பண்ணவர் யாரோ ஒருத்தர், அவர் 125 பண்ணுறாரு, அவரே திருப்பி இன்னொருத்தர் பண்ணி அவர் 175 பண்ணியிருக்காரு, 2 சேர்த்தா 3 இல்லை, ஒரே ஆள் 125 175 பண்ணாக்கா டோட்டலாக சேர்க்கும்போது 300 பண்ணிடுவாங்க. இப்போ இவர் 125, வேறு யாரோ பண்ணுறோம், அவர் 175, அப்போ என்ன எடுப்பாங்க, 1 தான் எடுப்பாங்க. இது புரிஞ்சுங்களா. ஸோ மந்த் எண்டுக்குள்ளே நம்ம யாரை ஸ்பான்சர் பண்ணமோ 100 PVக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். அதே ஆள் அடுத்த மாதமும் கொஞ்சம் இந்த மாதம் அதிகம், அடுத்த மாதம் அதிகம், அப்போ அதை வந்து சேர்த்துப்பாங்க. இது புரிஞ்சிருச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ அப்படி 6 பாயிண்ட் வந்ததுன்னா 1200 ரூபா நமக்கு ரொக்கம். அதே 12 பாயிண்ட் பண்ணோம்னாக்கா 2500 ரூபா கிடைக்கும். அதே 18 பாயிண்ட் பண்ணோம்னா 3800 ரூபாய் கிடைக்கும். நான் வந்து 600 பாயிண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து 800 பாயிண்ட் பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு என்ன 1200 தான் கிடைக்கும். 1100 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1200 தான் கிடைக்கும். 1200 பண்ணால் தான் 2500 கிடைக்கும்.
அதே மாதிரி 1800 பண்ணால் தான் 3800 கிடையாது, 1700 பண்ணுறோம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1200 தான் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மேல இந்த விஷயங்களை நம்ம பண்ணணும். சார் இதில் என்ன ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நியூ டவுன்லைன்ஸ், இங்கே பாருங்கள், நியூ டவுன்லைன்ஸ் மஸ்ட் ஹவ் ஜாயின்ட் இன் மார்ச், ஏப்ரல், மே. அப்போ மார்ச்சில் வந்து நமக்கு அந்த ஃபாஸ்டர் ஐடி கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு யாரை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களையும் இந்த மாதிரி 100 PV 200 PV பண்ண வச்சாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏப்ரல் மேலே நம்மளும் ஸ்பான்சர் பண்ணலாம், ஃபாஸ்டர் ஐடி வச்சும் ஸ்பான்சர் பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம், ரெண்டுக்கும் ஓகே தான். அப்படி இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கொடுக்குறாங்க. அதாவது 2 பேரை ஸ்பான்சர் பண்ணும்போது 300 PV பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 300 PV 600 PV டோட்டலாக 1200 ரூபா நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்பான்சர் ஆனவர் இன்றைக்கி இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறோம், இந்த மாதம் அவர் 300 PV பண்ணுறாரு, ஓகேங்களா? அடுத்த மாதம் மேபி அவர் பண்ணுறாரு, பண்ணல, அல்லது 10 PV பண்ணுறாரு, 50 PV பண்ணுறாரு. பட் இந்த மாதம் என்ன பண்ணிட்டாரு? 300 PV பண்ணுறாரு, அடுத்த மாதம் 50 PV பண்ணுறாரு. அந்த 50 PV கணக்கு இருக்காது. ஆனால் வேறு ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணுறோம், அவர் 300 PV பண்ணுறாரு. இப்போ டோட்டலாக 600 PV. இப்போ 2 பேர் ஸ்பான்சரும் வந்துருச்சு, 600 PV வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனால் இந்த ஸ்பான்சர் ஆனவங்க தான் ஏப்ரல்லையும் பண்ணணும், மேலேயும் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை, கரெக்டுங்களா? ஆனால் யார் இந்த ஆஃபருக்குள்ளே வரமோ அவங்களுக்கு ஏப்ரல் மேலே 2 மாதமுமே 100 PV சிங்கிள் இன்வாய்ஸில் பண்ணணும். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அவங்க இந்த ஸ்கீமுக்குள்ளே வரலாமா? நிச்சயமாக வர முடியும். ஆனால் நிச்சயமாக வரும்போது மல்டிபிள் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சிங்கிள் இன்வாய்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மல்டிபிள் இன்வாய்ஸு அந்த ஆஃபருக்குள்ளே வரத்துக்கு இல்லை. அப்போ ஆஃபருக்குள்ளே வரணும்னா சிங்கிள் இன்வாய்ஸில் 100 PV பண்ணணும். மேபி மல்டிபிள் இன்வாய்ஸில் 100 PV பண்ணியிருக்கலாம், ஒரு சிங்கிள் இன்வாய்ஸில் 100 PV நடந்திருக்கணும் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் மார்ச். அப்போ தான் அவங்க இந்த ஸ்கீமுக்குள்ளே உள்ளே வர முடியும். இதெல்லாம் மிக முக்கியமான கவனமாக எடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இது 5%லேருந்து DUCD வரைக்கும் இது செல்லுபடியாகும். ஜூன் மாத பே அவுட்டில் இது நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ஒரு அற்புதமான விஷயமாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி சாகலாம். இதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இதை நம்ம நிறையா நல்லா உற்சாகமாக பண்ணுறோமோ அப்போ இது தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது தொடர்ந்தால் எவ்வளவு அற்புதமான ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு கையால் ஒரு சாதனம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது ரெக்ரூட் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு வெகுமதியும், PV பண்ணுவதனால ஒரு வெகுமதியும் எல்லாமே கிடைக்கும் போது நமக்கு எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இதை மிக இதாக நல்லா ப்ரொமோட் பண்ணி இதனால் ஒரு மிகப்பெரிய மைலேஜ் நம்ம எடுத்து நம்ம இந்த வியாபாரம் மிகப்பெரிய லெவலில் உயரணும். போன மாதம் பார்த்திங்கனாக்கா இந்தியாவிலேயே 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணது நம்ம தமிழ்நாடு. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கும் சிகரத்துக்கும் நம்ம செல்லணும். நாம் எல்லோருமே மிகப்பெரிய லெவலில் வளரணும். எல்லோருடைய வாழ்க்கையும் செழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். எல்லோரும் we should all rock and we should all fly. Thank you friends, all the best, God bless you, wish you all the best and God bless you, wish you wealth friends.